எங்கே எடுக்கிறேன் ஓனர்கிட்ட ஒரு சின்ன குழந்தை ஒன்று கொடுத்தாங்க. அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட வந்து குழந்தை எந்த குழந்தை இருந்தாலும் சிரிச்சு அழுகு இருந்தாலும் சிரிக்க முடியாது. அவர் தூக்கு நிமிஷத்துலேயே அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆத்து யாரு இல்லை, அவர் சொல்கிறாரு என்கிட்ட வந்து எந்த குழந்தை சிரிக்க முடியாது. எதுக்கு அவுத்துட்டு போகிறீங்க? செம்பியாடு வெள்ளாடா? ஆமாம் ஆமாம். இந்த போய் எங்கள் அம்மா எடுக்க போகிறேன், ஒன்றையில எடுக்கலாம். எம்மாய் என்ன வீடியோ எடுக்குவா? ஏதாவது பேச சொல்லுங்க. அதை எம்மா ஒரு அப்படியே ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடுமா? காற்று வாங்க போனேன்னு ஒரு வாங்கியிருந்தேன்னு ஒரு பாட்டை போடு. இன்னைக்கு ஒரு கிளவி பேசுது, அவ்வளோ அழகுதான். அன்றாட சேமியுங்கள் 50 ரூபாய. ஏண்டா அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. யார்கிட்டையும் கடை வாங்காதீங்க. கடை வாங்க ஈஸி, நாளைக்கு அடைக்க முடியாது. சொர்க்கத்தை நேரில் பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊர் பெருமாள் வாங்க, அழகான கிராமம். இங்கே வந்தீங்கன்னா இயற்கை நேர வளம் கொண்ட கிராமம். இங்கே வந்து எங்களுக்கு அன்றாட வேலையிலே வந்து விவசாயத்துக்கு களை வெட்டுறது, அதுக்கு மருந்து அடிக்கிறது, உரம் வைக்கிறது, ஆடு மாடுகளை மேய்க்கிறது. இந்த ஆடு மாடுகளுக்கு மேய்க்கிறது வந்து மனிதர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறதுன்ட்டு அன்னதானம் கிடையாது. இந்த வாயிலா சிவனுக்கு அன்னதானம் கொடுக்குறதே உண்மையான அன்னதானம். இப்போ கத்திரிக்காய் நட்டு நாங்கள் வந்து இப்போ 1 மாதம் ஆகுது. இதோட 3ஆவது முறையாக களை வெட்டுறோம். இன்ன வரைக்கும் ஒரு 20,000 செலவழிச்சிருக்கோம். 20,000 செலவழிச்சிருக்கோம். ஆனால் அந்த கத்திரிக்காய் எண்ணெய்க்கு போட்டு அந்த முதல்ல பார்க்க போகிறது இல்லை, வட்டிக்கு வாங்கி தான் போடுறோம். ஏண்டா இயற்கையை நம்பி யாரும் வீண் போனதில்லை. இந்த இயற்கை மட்டும் ஒருத்தவங்க மனசு வச்சா ஒரு லாட்டு சீட் உள்ள மாரி ஒரு நிமிஷத்தில் ஒரு விவசாயி கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. இந்த எங்கள் ஊரில் வந்து எங்கள் அம்மா வந்து ராசாத்தி அம்மா வந்து ஒரு விவசாயி வீட்டில் பிறந்து சின்ன வயசுலேருந்து 5 வயசுலேருந்து இன்ன வரைக்கும் அவங்க உழைச்சி தான் இருக்காங்க. கை ஓஞ்சி வச்சு அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த அம்மாட்ட வந்து ஒரு சில கருத்துக்கள் கேட்போம். ஏன்டா விவசாயத்தை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன இருக்குது, அன்றாட வேலைகள். உங்கள் பேர் என்ன வருமா? சொல்லுமா. ராசாத்தி, உங்களுக்கு வந்து இந்த வேலையில் எப்படி பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? இதுதான் சம்சாரத்தானே, இதே வேலை செஞ்சுருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த அன்றாட வேலையா? அன்றாட ஏதோ கூலிக்கு போனதே வேலை செய்ய முடியும். அந்த வேலை பிடிச்சி செய்கிறீங்க. ஆமாம். இது வந்து நம்ம நாட்டு மக்களுக்காக நம்ம வந்து இங்கே பாடுபடுறோம். இது எத்தனையோ ஒரு பசியாத்துது இந்த காய்கறி போய். ஆமாம். இதுவும் ஒரு அன்னதானம். அதாவது நம்ம சும்மா உட்காந்து 1000 பேசுவோம். இந்த வீடியோ எடுத்துட்டாலே பேச்சே வராது, மைக்கு வராது. ஆமாம், அது சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த ஒரு நாளைக்கு கழிச்சு கூட போய் போட்டு வரும், ஒரு வீடியோ போட்டு வரும். பாவம், அன்னைக்கு மொக்கையை போட்டு விட்டேன் இல்லை இந்த கறியப்போ 2 நாளைக்கு நான் பாசு கொடுக்குறேன். மழை வரப்போகுது உங்களுக்கு. இவன் கிழக்கு மழை இருந்துச்சேம்மா. மழையெல்லாம் வராதுடா நீ. நான் என்னத்த பேசுறது?